வீட்டை காலி பண்ண ஆரம்பிச்சுட்டு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கல, இனி வாடகை வீட்டுக்கு போக போகிறோம், சொந்த வீட்டில் இருக்க வேண்டாம், வீட்டை காலி பண்ணுறோம். ஏன் எதுக்கு காலி பண்ணுறோம், என்ன பண்ணுறோம், முழு விவரத்தை பாருங்கள். ஜாமான்லாம் கட்ட ஆரம்பிச்சாச்சு, எல்லாமே கழட்டி எடுக்கிறோம். எதுக்கு காலி பண்ணுறோம் தெரிஞ்சுக்கலாம், முழு வீடியோ பாருங்கள். பாதி ஜாமான் கட்டியாச்சு, பாதி பாக்கி இருக்குது. ரொம்ப வருத்தத்தோட பதிவு ஆரம்பிக்கிறேன். வருத்தத்தோட பாரத்தோட வீட்டை காலி பண்ணுறேன். போகிறக்கே விருப்பம் இல்லை, போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இதெல்லாம் ரொம்ப மெத்த வெளியே வந்துட்டு ஃபஸ்ட்டு. இனி அடுத்து என்னென்ன வரப்போகுது தெரியல. எவ்வளோ கனவோட இந்த வீட்டுக்கு வந்தது, போகிறது நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். என்னடா வீட்டை காலி பண்ணிட்டு போகிறீங்களான்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையாது. சொந்த வீட்டை விட்டுட்டு நாங்கள் எங்கே போவோம் சொல்லுங்கள். மேட்ரு என்னன்னா, இந்த கட்டில் வாங்கி இப்போ 4 வருஷம் தான் ஆகுது. எங்கள் பெரிய மகன் ரொம்ப ஆசையாக நம்பிக்கை இந்த கட்டில் வாங்கி கொடுத்தாரு 12,000 ரூபாய்க்கு. நாங்கள் இருந்த வீடெல்லாம் 1 BHK 1RK அப்படி தான் இருந்தோம். அப்போ எங்கள்கிட்ட ஒரே ஒரு கட்டில் தான். அந்த கட்டில் எங்கள் பெரிய பையனும் எங்கள் மருமகளும் பேத்தியும் படுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த வீட்டுக்கு வந்த பிறக்க 2 பெட்ரூம், இந்த ஒரு பெட்ரூம், இந்த ஒரு பெட்ரூம், சரிங்களா? அப்போ எங்கள் பெரிய பையனுக்கு ஒரு வருத்தம், நம்ம மட்டும் கட்டில் படுக்கிறோமே, நம்ம தம்பி கீழே படுக்காருன்னு தம்பிக்கு ஆசையாக வாங்கி கொடுத்தாங்க. 2-3 வருஷம் நல்லா இருந்தது. கட்டிலுக்காரனே எங்களுக்கு 5 வருஷம் வாரண்டி கொடுத்துருந்தாரு. ஒரு 2 வருஷம் வரைக்கும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கட்டில் இங்கே உடஞ்சிருது, அங்கே உடஞ்சிருது, இங்கே உடஞ்சி அங்கே உடஞ்சிருது. இத்தனைக்கும் கட்டில் வந்து இப்போ எங்கள் சின்ன மகன் படுக்கிறதும் இல்லை. எங்கள் பெரிய மகன் தம்பி மேலே ஆசைப்பட்டு இந்த கட்டில் வாங்கி கொடுத்தாரு. பின்ன சின்ன மகனுக்கு அண்ணனும் கட்டில் படுக்கான், நானும் கட்டில் படுக்க, நீங்கள் தரையில் படுக்கிறீங்க நல்லான்னு சொல்லிட்டு எங்கள் சின்ன மகன் அவருக்குன்னு ஒரு கட்டில் வாங்கிட்டு, இந்த கட்டில் மம்மி இது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், நீங்கள் தரையில் படுக்கிற கஷ்டமாக இந்த கட்டில் எனக்கு கொடுத்தாரு. என்ன உங்களுக்கு தெரியும், வெயிட் ஒரு 50-55 கிலோ தான் இருக்கும். அன்றைக்கி இந்த பக்கமாக ஏறி அந்த மேலே அந்த சுவிட்ச் போட போன மொபைல் சார்ஜிங் போட போனால் கட்டில் புதக்கடின்னு அந்த பக்கம் அத்து விழுந்துட்டு. இது வாங்கி இப்போ எங்கள் வீட்டுக்காரர் இது 3ஆவது தடவை ரிப்பேர் பண்ணுறாரு. 12,000 ரூபாய் வாங்கி ஒரு 12 வருஷமாவது யூஸ் பண்ணியிருக்கணும். இந்த 4 வருஷத்தில் நானும் ஒரு தடவை ரிப்பேர் பண்ணியாச்சு. வெளியே ஆசாரியெல்லாம் கூப்பிட்டுச்சேன்னா ஆசாரி இந்த கட்டில் விலைக்கு மேலே அவர் கூலி சார்ஜெல்லாம் கேட்காரு. அதனால் இவரே எல்லாமே நம்ம ட்ரில் மிஷினு எல்லாம் கொண்டாந்து நானே செய்கிறேன். என்னென்ன ஜாமான் வேணுமோனா ஆணி சுத்தியல் எல்லாம் கடையிலேருந்து தூக்கிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த பக்கத்துக்கு ஜாமான்லாம் எடுக்கலை. இதுக்கு கீழே எங்கள் வேண்டாத பொருளாக நிறையா இருக்குது. அந்த பொருளெல்லாம் சென்டிமெண்ட் பொருள். எங்கள் பழைய வீட்டில் நாங்கள் இருந்தோம், அந்த டிவி இருக்குது, நாங்கள் பழைய வீட்டில் யூஸ் பண்ண கேஸ் இருக்குது. பின்ன பேத்தியை பிறந்ததுலேருந்து வளர்ந்தது அவளோட சின்ன சின்ன ஞாபக துணி, அந்த பிங்க் கலர் இருந்த கொடை என் பேத்தி யூஸ் பண்ணது, இந்த பிங்க் கலர் டப்பா எங்கள் மருமக வளையல் போட்டு வச்சுருக்காங்க. இந்த பெட்டி வந்து முத எங்கள் கல்யாணம் எங்கள் பெரிய பையனும் மருமகளும் இங்கேருந்து நார்கோல் போகும்போது பிளெயினில் போகிறதுக்காக பெட்டி வாங்கினது. பெட்டி நல்லா இருக்குது, ஆனால் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. அதெல்லாம் சென்டிமெண்ட் பொருள் நிறைய அதில் இருக்குது. சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த துணி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது கட்டன் துணி. நாங்கள் பழைய வீட்டில் வாடகை வீட்டில் இருக்கும்போது எங்கள் மகன் வந்து அங்கே ஒரு பெரிய ஷோரூமில் வேலை பார்த்தாரு. அந்த கட்டன் அதெல்லாம் அந்த வீட்டு கணக்குப்படி தைச்சது. இப்போ இந்த வீடு கட்டன் எல்லாம் பெருசாக இருக்குன்னு இதில் செட் ஆகாதுன்னு அதையும் எடுத்தபடியே வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஆசாரி கொத்தனார் சட்டையெல்லாம் கழட்டி போட்டுட்டு பெருசாக நான் தான் கொத்தனார் மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. தெரிதுங்களா உள்ளது கருப்பாக இது உடஞ்சி தொப்புன்னு விழுந்துட்டு. இந்த வீட்டுக்கு விரும்ப கீழே படுத்துக்கிறாரு. என்ன சொல்கிறார், நீயும் கீழே படுத்து எழுந்து பழகுன்னு. எனக்கு இந்த ஒரு ஷோல்டர் வலி, முது வலி, கால் உளைச்சல், நமக்கெல்லாம் கீழே படுக்கவும் முடியல, படுத்தா ஜன்னி வேற மாதிரி இருக்குது, உடம்பு வலிக்கு. அதனால் நம்ம கட்டில் யாருக்கும் 1 ரூபா கொடுக்காம நம்மளே என்னென்ன பொருள் வேணுமோ வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுக்காரு சொத்தை பண்ணிச்சுங்க. என் வீட்டுக்காரு சரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சரிங்களா, அவர் சரி பண்ணட்டும். நான் அப்பப்போ கைப்புள்ள சுத்தியெல்லாம் எடுத்துன்னு சொன்ன மாதிரி ஒரு பொருளை எடுத்து கொடுத்தேன். சரிங்களா, வேலை பார்க்குறேன். பின்னெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக எப்படி நாங்கள் ஃபிட் பண்ணோம், என்ன ஆச்சு ஏதாச்சும் உங்களை ஃபைனலாக காட்டுறேன். இப்போ நான் ஃபோன் எடுத்துக்கிட்டே செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், அவர் சும்மாவே ஐப்பர் பார்ட்டி இன்னும் நம்மளை கத்தி குடஞ்சி. இவ வேற இடையில என்னடா நீங்கள் எங்கே போகிறீங்க, என்ன விட்டுட்டு மெத்தையெல்லாம் தூக்கி நிப்பாட்டியிருக்கீங்க, கட்டிலெல்லாம் தூக்கி கழட்டி வச்சுருக்கீங்க, இவ வேற டென்ஷன் ஆகிறா. நம்ம எங்கேயும் போலடி, இங்கே தாண்டி இருக்கணும், அவ்வளோ வேற ஆஸ்வாதம் படுத்திக்கிட்டு இருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், அவர் பயங்கரமாக ஒருவாரம் முறைச்சி பார்க்காரு. தனியாக கட்டில் எடுத்துகிட்டு எனக்கு சொல்லி பார்த்தாரு. நான் கட்டில் எடுக்கணும், அவரே தனியாக எடுத்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. நான் சரி அவர் போய் கையாலாம் நின்று வேலை பார்க்குறேன். ஃபைனலாக நாங்கள் என்ன செஞ்சோம் ஏது செஞ்சோம் கண்டிப்பாக காட்டுறேன். கால்
கட்டில் உடஞ்சது ஒரு நல்ல விஷயம். இதில் பாருங்கள், கட்டில் ரிப்பேர் பண்ண நேரத்தில் கீழேருந்து இவ்வளோ குப்பை. இது மேலே நானும் எரும மாடு மாதிரி தெரியாமல் படுத்து கட்டிலுக்கு கீழே இவ்வளோ குப்பை இருந்திருக்கு. இந்த கட்டில் ரிப்பேர் ஆகாமல் இருந்தால் இந்த குப்பையும் சேர்ந்துக்கும்ல, குப்பைக்கு மேலே படுத்துனா தூங்கியிருப்பேன். கட்டிலுக்கு இந்த விளக்குமாறு போகாது. முடிஞ்ச அளவுக்கு நான் டீப் க்ளீன் பண்ணுறேன். கட்டில் நவுட்டினால இவ்வளோ குப்பை கிடச்சிட்டு. சுத்தம் சோறு போடும், சுகாதாரம் உண்டான்னு சொல்லுவாங்க. கட்டிலுக்கு கீழே இவ்வளோ குப்பை வச்சுட்டு எங்கேருந்து சுத்தம் சோறு போடும்? இங்கேருந்து மகாலட்சுமி தாய் நம்ம வீட்டுக்கு வருவா சொல்லுங்க. நல்ல நேரம். கட்டிலுக்கு உடஞ்சனால நம்ம உள்ள குப்பையை க்ளீன் பண்ணியாச்சு. உள்ள கூட்டு வந்துட்டு கோவப்படுறீங்களா? இப்போ பொய்க்கு இருக்க மதிப்பு இருக்குது பார்த்தீங்களா? உண்மை பேசுகிறவங்க பற்றி யாரும் காது கொடுத்து கேட்கறல. யார் பொய் பேசுகிறாங்களோ பொய்க்கு தான் இப்போ தைரியமும் அதிகம், பொய்க்கு தான் இப்போ பலனும் அதிகம். சரிங்களா? யாரும் கோவப்படாதீங்க, திட்டாதீங்க. திட்டினாலும் நடக்கும். நீங்கள் உரிமையோடு திட்டுறீங்க. உரிமை இல்லவங்களால தான் திட்ட முடியும், உரிமை இல்லவங்களால தான் பேச முடியும். எனக்கும் உங்கள் மேலே உரிமை இருக்குன்னு தான் உங்கள்கிட்ட நான் பொய் சொல்லி உள்ளே கூப்பிட்டு வந்துட்டேன். பொய் சொன்னால் தான் 4 பேர் உள்ளே வரீங்க. பொய் சொல்கிறவங்கள சுற்றி ஒரு 100 கூட்டம் இருக்கும், உண்மையை சொல்கிறவங்களுக்கு சுற்றி ஒரு கூட்டமும் இருக்காது. அதனால் பொய் சொல்லி உள்ள கூட்டம் வந்துட்டாலும் நான் சொன்னது தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. முடிஞ்சால் 2 அடி அடிச்சுக்கோங்க, முடிஞ்சால் திட்டுங்க. யாரும் உரிமை இருக்கவங்கள தான் அடிக்கவும் முடியும், உரிமை இருக்கவங்கள தான் பேச முடியும், உரிமை இருக்கவங்க மேலே தான் அதிகாரம் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ வாங்க, என் கட்டிலுக்கு என்னதான் பிரச்சனை பார்க்கலாம். கை கால் உடஞ்சவங்க நான் கட்டு போட்ட மாதிரி கட்டு போட்டாச்சு. இங்கே வருங்க, இங்கே கட்டு போட்டாச்சு. இது ஃபுல்லாக இங்கே ஸ்க்ரூ போட்டாச்சு. சேம் இந்த பக்கத்தில் என்ன பிரச்சனையோ அதே மாதிரி இங்கேயும் போட்டாச்சு. பாருங்க, இந்த பக்கம் எல்லாமே போட்டாச்சு. ஏன்னா கட்டில் 5 வருஷம் வாரண்டியில் இருந்தாலுமே கட்டில் வாங்கி நமக்கு இப்போ ஒரு 3-3.5 வருஷம் தான் ஆகுது. இதை யார் சுமந்துட்டு போவாங்க, தூக்கிட்டு போவாங்க? பாருங்க, இந்த இடத்துல உடஞ்ச காலுக்கு, பக்கவாதம் வந்த காலுக்கு கட்டு போட்ட மாதிரி எல்லாம் ஸ்க்ரூ வச்சு அடிச்சிட்டோம். இவ்வளோதான் எங்கள் கட்டிலோட ஸ்டோரி. கட்டில் வாங்கினது 12,000 சில்லற. 5 வருஷம் வாரண்டி கொடுத்தாங்க. ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. 3 வருஷம் ஆகிட்டு. இதுதான் கட்டிலோட விவரம். யாவது ஒரு இடத்துல பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பொருள் சந்திக்க வரேன். பொய் சொல்கிற நேரம் தப்பாக நினைக்காதீங்க. மீண்டும் சொல்கிறேன், பொய்க்கு ரொம்ப பவர் இருக்குது. பொய் பேசுகிறவங்களை சுற்றி ஒரு கூட்டமே இருக்கும். உண்மை பேசுகிறவங்க சொல்கிற பற்றி அவங்க காது கொடுத்தாரும் கேட்க மாட்டாங்க. மீண்டும் ஒரு நல்ல பொருள் சந்திக்கிறேன். பாய்.